இப்போ நான் இருக்கிறது குட்காவில். ஓகே, இப்போ தான் ரூம்குள்ளே வந்துட்டேன். ரூம்குள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிறது குட்காவில். குட்காவ் வந்து டெல்லியில் இல்லை, இது வந்து ஹரியானான்னு சொல்லுவாங்கள்ல, ஹரியானா ஸ்டேட். இந்த ஹரியானா ஸ்டேட்டில் வரும். பட் குட்காவ் எப்படின்னா என்சிஆர்னு சொல்லுவாங்க. கேபிட்டலுக்கு பார்டரில் இருக்கிற ஏரியா. டெல்லி வந்து கேபிட்டலா, ஸோ அதனால் இந்தியாவோட கேபிட்டல். ஸோ இந்தியாவோட கேபிட்டல் சுற்றி இருக்கிற ஏரியானால் கொஞ்சம் டெவலப்டாக இருக்கும். மீன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு உகந்ததாக இருக்கும். அது வந்து நேஷ்னல் கேபிட்டல் ரீஜன்னு இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. இது வந்து உங்களோட டெல்லி ஜெய்ப்பூர் ஹைவே. எங்கே நான் உட்காந்து டவர் வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள். சுற்றி டவர் தான் வச்சுருக்காங்க உள்ளே தான். டவர் வைக்கிறது கடன் கிடைக்காம எங்கே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து என்னென்னா டெல்லி ஜெய்ப்பூர் ஹைவே. இது வழியாக தான் ஜெய்ப்பூர், மும்பை எல்லாம் இந்த வழியாக தான் போகும். அதனால தான் ஃபாஸ்ட் லைன். இது நடுவில் டக்குன்னு கட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து இந்த வழியிலே போகிறேன். இந்த வழி வேணாம், வேறு வழியில் போவோம். பாருங்கள் எவ்வளோ கேப் நிற்குது. எல்லாமே என்னென்னா ஆஃபீஸ் கேப். அப்படியே எப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் கேபை நிற்க வச்சுருவாங்க. நிற்க வச்சுட்டு இந்த மாதிரி மரத்து நெகலாக இருக்குதுல்ல, எல்லாம் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி மரத்து நெகலில் உட்காந்து சாப்பிட்றது, அப்புறமா சீட்டு விளையாடுறது, இதெல்லாம் விளாண்டுட்டு இருப்பாங்க அவங்க பாட்டுக்கிட்டு ஜாலியாக. ஒரு சாயந்தரம் ஆனாலும் எல்லோரும் டக்குன்னு வந்துடுவாங்க. இந்த பில்டிங்கை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, கீழே நம்ம நெருப்பு பற்ற வச்சா மேலே ஒரு அடுப்பு வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி டிசைன்லாம் கட்டியிருப்பானுங்க. டிஎல்எஃப் பில்டிங்ஸ். இந்த ஏரியா பேர் டிஎல்எஃப்னு சொல்லுவாங்க. டிஎல்எஃப் பில்டர்ஸோடது தான் எல்லாமே. ஏரியாவே டிஎல்எஃப்னு சொல்கிறாங்க. பாருங்க ஃபினிஷிங்லாம் அவ்வளோ சூப்பராக போடுறாங்க. அதெல்லாம் வேலையெல்லாம் வேறு லெவலில் நடக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் வர மாட்டேங்குது. ஏதாவது சொன்னால் அது முடியாதுன்னே சொல்கிறது. இன்னும் நம்ம ஊர் வரணும், பண்ணுவாங்களா இருக்கும். நம்ம வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்கும் சில வீடெல்லாம். அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது ஒரு. ஆனால் இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மெயின்டெனன்ஸ்க்குன்னு தனியாக சார்ஜ் இங்கெல்லாம் வாங்குவாங்க. அது மட்டும் மக்கள் பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுவான் தானே மெயின்டெனன்ஸு, என்ன அந்த மாதிரி தான். இதுதான் லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கேன். லிஃப்ட்டில் பாருங்களேன், ஒரு காமிக்கிறேன். இது கூட சூப்பராக இருக்குது. ஏதோ ஒரு பிரமிடுக்குள்ள நுழைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்சர்ஸ்லாம் பண்ணி அந்த மேட் ஃபினிஷும் ஒரு கிளாஸிலையும் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அதுவே படி குறைக்காமல் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ தான் ரூம்குள்ளே வந்துட்டேன். ரூம்குள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஹோட்டல் ரூம். ஹோட்டல் ரூம் சொல்லக்கூடாது, இதுவே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரின்னு சொல்லலாம். ஆஃபீஸ் கெஸ்ட் ஹவுஸு. ஸோ இங்கே வந்து எப்படி இருக்குன்னா
ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் உங்கள் சாமான்லாம் தொங்க விட்டுக்கலாம். அங்கே ஹேங்கர்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு என்னமோ செவரில் டிசைன் பண்ணியிருக்கானுங்க. ஒரு டஸ்ட்பின், ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி ஒன்று இருக்குது. இது நான் காலையில் சாப்பிட்டு மிச்சம் வச்சுருக்கிறது. இங்கே ஒரு டேபிள் லேம்ப் மாதிரி ஒன்று, டேபிள் லேம்ப் கிடையாது, ஸ்பாட் லேம்ப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு டேபிள், இங்கே ஒரு குர்சி, இது என்னோடய சாமான், இது என்னோட பெட்டு, இது ஒரு டபுள் பெட்டு. அப்புறமா மேலே இப்போ ஃபால் சீலிங்கு, ஒரு ஏசி. இப்போ பாருங்களேன், இந்த செவர்லாம் வுட்டு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே ஒரு ஹைலைட்டு. ஃபுல்லாக எப்படி சூப்பராக இருக்கும், வுட்டு ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அப்புறமா ஏசி ஆன் பண்ணுவோமா? ஓகே, ஏசியை 16 வைங்க, போகட்டும். லைட்டு கீழே வந்தோம்னா ப்ளக்னு தெரியல. அந்த லைட்டு தான் கரெக்டாக இருக்குது, ஃப்ளிக்கரிங் இல்லை. சூப்பராக இருக்குல்ல. இது வந்து பாத்ரூம். இங்கே வேர்த்துச்சுன்னா போட்டுக்கிறதுக்கு ஒரு ஃபேன்லாம் கொடுத்துருக்கானுங்க. கீசர் இருக்குது, நல்லா இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். இப்போ கண்ணாடி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, செப்பரேஷனுக்கு. குளிச்சா தண்ணி இங்கிட்டு வராமல் இருக்குது. அதுதான் ஹைலைட்டு. சரி, இப்போ நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்புறமா வேறு என்ன பண்ணலாம்னு பார்ப்போம்.